ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அர்ஷத் லுக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2வது முறையாக பௌர்ணமிக்கு கிரிவலம், அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் கிளம்ப போகிறோம். சேலத்துலேருந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி. அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் 2 மணிலேருந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ போய் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக கிரிவலத்துக்கு போகிறோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க கிளம்பலாம். இந்த பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி இன்னொரு பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஏசி பஸ் இல்லை. திரும்பி பார்த்தா திருவண்ணாமலைக்கு ஏசி பஸ் விட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி வந்து பார்த்தா திருவண்ணாமலைக்கு போகிற பஸ் தான். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மாட்டு இருக்குது. 3:10 3:20 அந்த டைம் சேலத்துலேருந்து எடுக்கிறாங்க. சும்மா சூப்பராக வந்து ஒரு சீட் கிடச்சோன்னே போய் உட்காந்தாச்சு. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபா டிக்கெட்டு, சேலம் டு திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு இந்த பஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஏசி பஸ்லேயுமே கடகடன்னு டிக்கெட்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நான் இறங்கி வேகமாக போனதுனால அந்த லாஸ்ட் சீட்லேயாவது இடம் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடமே இல்லை. ஸோ சேலம் டு திருவண்ணாமலை நார்மல் பஸ்ஸில் 145 ரூபா, இந்த பஸ்ஸுக்கு வந்து 180, ஒரு 35 ரூபா அதிகம். ஸோ பஸ்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா புது மாடல் பஸ்ஸாக இருக்குது. BS6 அந்த மாடல் பஸ்ஸு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது உட்காந்துட்டு போகிறதுக்கு. சீட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இடம் உட்காந்துட்டு இருந்தால் ரொம்ப நெருக்கமாலாம் இல்லை, நல்லா ஸ்பீடாகவும் வந்தது. ரூட் பார்த்திங்கன்னா அரூர், ஊத்தங்கரை, செங்கம், அடுத்து திருவண்ணாமலை. இது வந்து செங்கத்துக்கு நடுவுலேயே, செங்கம் தாண்டி ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. டைம் 5:30 மணி இருக்கும். திருவண்ணாமலை பௌர்ணமி டைமில் எல்லா பஸ் ஸ்டாண்டும் வெளியில் வந்துடும். ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிழக்கு கோபுரத்துக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கிற ரோட்டில் போய் இறக்கி விட்டாங்க. வழக்கம் போல் திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு சரியான கூட்டம், மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அண்ணாமலையாரோட அனுமதி பெற்று, அது முக்கியமாக சொல்லணும். ஏன்னா அவர் அனுமதிச்சாதான் இந்த கோயிலுக்கும் வர முடியும், கோயிலையும் கிரிவலம் சுற்ற முடியும், அவரையும் தரிசிக்க முடியும். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம், வந்து கியூவில் நிற்க ஆரம்பிச்சாச்சு. எந்தெந்த வாசல் வழியாக அனுப்புவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். சாமி தரிசனத்துக்கு வடக்கு வாசல் வழியாக அனுப்புவாங்க. நம்ம வடக்கு வாசல் வழியாக ஏற்கனவே போய் அந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வாசலில் பொது தரிசனத்துக்கும் அந்த பக்கம் க்யூ போகும். அதே போல் 50 ரூபா தரிசனத்துக்கும் 50 ரூபா ஸ்பெஷல் தரிசனத்துக்கு க்யூ நிற்கும். ஸோ கோயில் சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நிறையா அந்த நிழலுக்கெலாம் வந்து சுற்றியும் போட்டிருக்காங்க. கோயில் சுற்றி வெளியிலையும் சரி, கோயிலுக்குள்ளேயும் சரி, மழை வெயில் அந்த மாதிரி எந்த இது வந்தாலுமே கோயிலுக்குள்ளே நல்லா அதுக்கு மக்கள் நிற்கிறதுக்கு உண்டான வசதி நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் க்யூவில் போய் நிற்க ஆரம்பித்தது 7:30 மணி. ஸோ கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போய் சாமி பார்க்குறதுக்காக நின்றுட்டேன். சாமி பார்க்குறதுக்கு இந்தாண்ட பொது தரிசனமும் கிழக்கு வாசலில் இருக்குது, இந்த 50 ரூபா தரிசனமும் இந்த வழியில் போகலாம். ஸோ சாமி பார்த்துட்டு வெளில வரும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. கோயிலில் அந்த டைமுக்குமே எவ்வளோ பேர் நின்றுட்டுருந்தாங்க இன்னும் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து சிறப்பாக அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு, சரி அடுத்து இன்னும் ஈவினிங் வந்து சாப்பிடல. ஸோ போய் சாப்பிட்டுட்டு அடுத்தது கிரிவலத்தை ஆரம்பிக்கணும். ஸோ கோயிலுக்கு பக்கத்துலேயே அருணாச்சலான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ வந்து இங்கே தான் ரெகுலராக சாப்பிட்றது. போன முறை வெளியில் இன்னொரு இடத்துல ட்ரை பண்ணுவோம், சாப்பிட்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த டைம் வந்து இங்கேயே சாப்பிடுவோம். வெயிட் பண்ணிட்டு சாமி தரிசனம் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ணாமலையாருக்கு எல்லாரையும் இருக்கிற சக்தி அதிகம். மலையை வந்து நம்ம வலப்புறமாக வந்து சுற்றணும். ஸோ அண்ணாமலையாரை நல்லா தரிசிச்சுட்டு வலப்புறத்தில் மொதல் லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்திரலிங்கம் அந்த மாதிரி 8 லிங்கங்களையும் வரிசையாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரிவலத்தை முழுமை பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து அண்ணாமலையாரை வணங்கிட்டோம். அடுத்து ஒவ்வொரு 8 லிங்கங்களையும் வணங்கணும். ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா ரோடு நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க. நடக்கிற இடத்துலலாம் போன மாதம் வந்தப்போ நிறையா ஜல்லி இருந்தது, நடக்கவே முடியல. ஆனால் இந்த டைம் வந்து நடக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே திறந்துருக்கும். ஸோ இந்த முறையும் வந்து கோயிலுக்கு கிரிவலம் ஆரம்பிக்கும் போது கோயிலுக்குள்ளே மழை வரல, ஆனால் வெளியில் வந்தோன்னே சரியான மழை தூறிட்டே இருந்தது. சரி என்ன மழை வந்தாலும் சரி அண்ணாமலையார் இருக்கார், நம்ம வந்து கோட்லாம் எதுவும் வாங்க வேணான்னு சொல்லி இந்த முறையும் வாங்கலை. அக்னிலிங்கத்தையும் வழிபட வந்து நின்றுட்டேன். தரிசனம், அதாவது கிரிவலத்துக்கு வரவங்க எப்படின்னா நேராக வந்து கிழக்கு வாசலில் சாமி கும்பிட்டு கிரிவலத்தை நடக்க ஆரம்பிச்சிருவாங்க.
இந்த 8 லிங்கங்களையும் வெளியிலேருந்து தரிசனம் பண்ணிட்டும் போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து வரிசையில் நின்று பொறுமையாக சாமி பார்த்துட்டு ஒவ்வொரு லிங்கமாக தரிசனம் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, காலையில் வந்து நேரத்தில் போய் அங்கே க்யூவில் உட்காந்தா சாமி பார்க்குறதுக்கு போய் நிற்கலான்னு சொல்லி நிறைய பேர் அப்படியும் வேகமாக வந்து கிரிவலத்தை சுற்றுறாங்க. பொறுமையாக வந்து சுற்றுங்க. இப்போது கிரிவலத்தை ஆரம்பிக்கும் போது எது வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம். கிரிவலத்தை ஆரம்பித்து ஒவ்வொருத்தரோட தேவை கருதி அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. அது அவங்களோட விருப்பம். நான் அதை வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ நான் வந்து என்னென்னா, கிரிவலத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவையானது சாப்பிட்டுக்கிறேன். அதாவது நைட்டு சாப்பிடாம இருந்தால் சாப்பிட்ருவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டர் பாட்டிலு 3வது இல்லை 4வது லிங்கம் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்குவேன். அதுவும் 10 ரூபா அந்த சின்ன பாட்டில் வாங்கி தண்ணி ஃபுல்லாக ஒரே டைமே குடிச்சிட்டு, ஸோ வாட்டர் பாட்டில் அங்கேயே போட்டுருவேன். போட்டுட்டு தான் நான் எல்லா லிங்கத்துங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு வருவேன். ஸோ அவங்கவுங்க விருப்பம், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்க முடிவு பண்ணி பண்ணுவாங்க. ஸோ தரிசனம் வந்து கிரிவலத்தை சுற்றும் போது ஸோ பொறுமையாக மனசு நிம்மதியோட, மனசில் வந்து தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு சாமி தரிசனம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக. அது போக கிரிவல பாதையில் உங்களுக்கு நிறைய இடம் இருக்கும். பொறுமையாக உட்காந்து மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணி முடிஞ்சால் வந்து தியானம் பண்ணுங்கள். ஸோ கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து திருநேர அண்ணாமலைன்னு சொல்லி, அந்த நேர் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக 1:30 1:45 வந்து உட்காந்தேன். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் அந்த கோயிலே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ நித்யானந்த ஆசிரமத்துலேயும் அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க ஆசிரமம்ன்ட்டு நிறையா பேருக்கு வந்து அன்னதானம் போட்டே இருப்பாங்க. அது நைட் டைமில் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி சாப்பிடுங்க. எவ்வளோ வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி இல்லாமல் தூக்கி போடுங்க. நான் நிறைய பேர் வாங்கி அப்படியே வந்து எரிஞ்சிடுறாங்க சாப்பிடாம. ஸோ அது பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வேணாங்கிறது மற்றவங்களுக்கு தேவைப்படலாம். அதனால் எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க உணவுப் பொருளை. ஸோ கூட்டம் இந்த முறையும் வந்து பௌர்ணமி அன்றைக்கி நல்ல கூட்டமாகவே இருந்தது. மழையும் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து ஈசானிய லிங்கம் வழிபடுற வரைக்குமே நல்ல மழைனா ரொம்ப அதிகமான மழை இல்லை, சாரல் மழை, தூரல் அந்த மாதிரி தூரிகிட்டே இருந்தது. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி கோட் வாங்கி போட்டுட்டாங்க. ஆனால் என்னென்னா, நம்ம கோயிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வேணால் நல்லா மழை பெய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பித்தோன்னா ஒரு சில டைமில் மழை நல்லா வந்துடும், ஒரு சில டைமில் வந்து தூரல் வேணா இருக்கும், மழை வராது. ஸோ இந்த முறையும் வந்து நான் கோட்டில் எதுவும் வாங்கிக்கல. நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நேராக நம்ம முருகரை வந்து பார்க்குறதுக்கு வந்தாச்சு. காலையில் 5 மணிக்கு அவர் கோயிலில் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து கேட்குறதே ஒரு தனி சுகம்தான். நான் கோயிலுக்கு வரும்போது மணி 5 மணி இருக்கும். ஸோ இந்த முறையும் வந்து மழை பெஞ்சதுனால நான் ரொம்ப மெதுவாக தான் எல்லா கோயிலையும் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அண்ணாமலையாரை கிழக்கு கோபுரத்தில் சாமி கும்பிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி போனதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான தரிசனம். அண்ணாமலையாரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேன். நிறையா பேர் அவங்களோட வேண்டுதலுக்காகவும் வாழ்க்கையை வந்து நல்லா வரணுங்கிறதுக்காக அண்ணாமலையாரை சுற்றுறாங்க. கண்டிப்பாக வந்து அவர் கொடுத்த வாழ்க்கை அவருக்கு தெரியும் என்ன பண்ண வேண்டும் என்று. நம்மளுக்கு ஒரே ஒரு இதுதான், எல்லாத்தோடையும் அன்பாக இருங்க, யாரையும் வந்து காயப்படுத்தாதீங்க, துன்பப்படுத்தாதீங்க. அது பண்ணாமல் இருந்தாவே போதும். ஆண்டவன் எப்போவும் நம்ம கூடவே இருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா பௌர்ணமி அன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம், எப்படி இருக்குமே, கோயில் வந்து சரியான கூட்டமாக இருக்குமா, எப்படி போகிறது, நிறைய பேர் யோசனையிலேயே போகாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. நீங்கள் நல்லபடியாக போய் சாமி தரிசனம் பண்ணிட்டே வரலாம். ஸோ நானும் போய் 2வது டைம் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கிரிவலமும் நல்லபடியாக சுற்றிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு என்னமோ ஏறினேன். சேலம் திரும்பவும் 10 மணிக்கெலாம் வந்தாச்சு. ஸோ நல்ல சாமி தரிசனம். ஸோ டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா அதுவும் சொல்லியிருக்கேன். நான் ஏசி பஸ்ஸுக்கு 145, ஏசி பஸ்ஸுக்கு 180. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்.